தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து திரைப்பட நடிகை கஸ்தூரி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர், திரைப்பட நடிகர்கள், நடிகைகள் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி பகுதியில் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து நடிகை கஸ்தூரி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது புதிதாக ஒருவருக்கு ஓட்டு போடலாம், பழைய பெருச்சாளிகளுக்கு ஓட்டு போடலாம் என நினைப்பதை விட நன்மை செய்பவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்றும், இது தஞ்சாவூருக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கும் பொருந்தும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னணியில் உள்ளதாக பெருமை அடித்துக் கொள்கிறார். ஆனால் பாலியல் வன்முறைகளில் முதல் 10 இடங்களில் தமிழ்நாட்டிற்கு இடம் உண்டு என்று தெரிவித்தார். இப்பிரச்சாரத்தில் வேட்பாளர் முருகானந்தம், அதிமுக முன்னாள் மேயர் சாவித்திரி கோபால், மாநகர செயலாளர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீங்க புதுசா ஒருத்தருக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட பழைய பெருச்சாளிங்களுக்கு போடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட உண்மையானவருக்கு, நேர்மையானவருக்கு, நமக்கு நல்லது செய்யறவர்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கணும். அது தஞ்சாவூர்ல மட்டுமில்ல, தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இது பொருந்தும். முதலமைச்சர் ஸ்டாலின் மூச்சுக்கு 300 தரம் பெருமை அடிச்சுக்கிறாரு. நாங்க அதுல முதல் மேல இருக்கிறோம், இதுல முன்னாடி இருக்கிறோம், அதுல முன்னாடி இருக்கிறோம், இதுல முதல் வரிசையில இருக்கிறோம்னு சொல்ல மாட்டேங்கிறாரு உண்மைய. பெண்கள் குறித்த பாலியல் வன்முறைகள்ல முதல் 10 இடங்கள்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு இடம் இருக்கு, முன்னிலையில இருக்கிறோம். குழந்தைகள் மேல் நடக்கக்கூடிய பாக்சோ குற்றங்கள்ல முன்னிலையில இருக்கிறோம். வருஷத்துக்கு வருஷம் 50% ஏறி போயிருக்குது. கேட்டா நம்ம தான் கேட்க வேண்டி இருக்குது, யார் அந்த சாரு, யார் அந்த சாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சாரெல்லாம் அவங்களுடைய அமைச்சர்களுடைய ஆல்பத்துல பார்த்தா தானே தெரியுது. எல்லாம் வேலிய பயிரம் என்ற கதையா அவங்களே எல்லா குற்றங்களையும் குற்றப்பின்னணிகளையும் வச்சுக்கிட்டு வெளியே இரும்பு கரத்தால அடக்குவ அப்படிங்கிறாரு. ஐயா, உங்க கட்சிக்காரங்களை அடக்குங்கய்யா, குற்றங்கள் தானா அடக்கும்.